அது மிருகங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கும் அதை ரொம்ப தொந்தரவு பண்ணுற விளையாட்டுக்கும் பல பேர் நினைச்சிருக்காங்க. அது ஸ்பெயினை பொறுத்தவரைக்கும் உண்மையாக இருக்கலாம், இட்டாலியை பொறுத்தவரைக்கும் அது உண்மையாக இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியாம புரண்டு ஓடும் போது அதை கத்தியால குத்தி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி சாப்பிடுறது அந்த விளையாட்டை நான் பார்த்துருக்கேன். அதுல மிருகத்திற்கான எந்த வாய்ப்பையும் கொடுப்பதே இல்லை. அதுல ஸ்போர்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. இங்கே இந்த மாட்டில் ஒரு சின்ன ஆணி வச்சு மாட்டு மேலே கீறிட்டான் அப்படின்னா கிடையாது. இதுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு வச்சிருக்காங்க. சொல்லுடைய தமிழ் பெயர் என்னன்னா ஏறு தழுவுதல். அதை அடைச்சு பிடிக்கணும், அவ்வளோதான். தவிர கொம்பு பிடிச்சி பிடிக்கிறதோ அல்லது கொல்ல பண்ணுறதோ அல்ல இந்த விளையாட்டு. அமைதியான காலங்களில் மோதலுக்கு பயந்து விடக்கூடாது நம்ம இளைஞர்கள் என்பதற்காக அவர்களுடைய தசை நாடுகளை பலம் பார்க்கும் ஒரு வீர விளையாட்டாக இது அது தொடர வேண்டும் என்பது என்னை போன்ற சொல்லுவது இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்ததுக்கு காரணம் இவருடைய புகைப்பட கலை நன்றாக இருக்கிறது. போக இந்த ஒரு புராதன ஒரு விஷயம் நவீன மேற்கத்திய சிந்தனைகளால் அடிபட்டு போகக்கூடாது என்பதற்காக ரெண்டு விஷயங்களுக்காக தொடர வேண்டும். இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன், தமிழ்நாட்டில் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இதுவும் ஒன்று. இந்த வீரமாக நமக்கு இருந்து இதை பெரியவர்கள் இதை முடிவெடுப்பவர்கள் இதை ஒரு பண்பாட்டு கலாச்சார விளையாட்டாக நினைத்துக் கொண்டு இதை தக்க வைக்க வேண்டும் என்பது என்னை போன்ற ஏறு தழுவும் தமிழர்களின் நன்றி.